அடுத்தபடியாக தரவினில் மனுடர் உயிர் அடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தருவினில் என்றால் அது மரம், சிலுவையில் அடிக்கப்பட்டது. இதை நம்ம திங்க் பண்ணுறோமா நம்ம வாழ்க்கையில்? யோசித்து பார்க்கணும். எதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? என்னை ரட்சித்து கொள்வதற்காக. நான் செய்த பாவம், நான் செய்த அக்கிரமம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னியும். நீங்கள் எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிறீங்க. அந்த சிலுவை மரணம் உலகத்திலே பயங்கரமான ஒரு மரணம் என்ற சிலுவை மரணம். ஆண்டவர் கூட 12 பேர் டிசைபிள்ஸை சூஸ் பண்ணிக்கிறார், 12 பேரை தெரிந்து கொள்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு நம்மளை பற்றி எல்லாம் தெரியும். எல்லாம் நான் இனிமேல் எப்படி இருக்க போகிறோம், இது முன்னாடி எப்படி இருந்தோம், இவங்க எப்படி இருக்க போகிறாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். He knows about our past, present and future. எனவே இந்த இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், யாரையும் கட்டாயப்படுத்துறதே இல்லை. இப்படி நான் அப்படி பேசும்போது எனக்கு 4th time 5th time என்ன சொல்கிறாரு, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களில் யார்? யூதாஸ் காரியத்தும் வருவார். அவன் ஏசாமி கூடயே தான் இருக்கிறான். அதிசயங்களை பார்க்குறான், அற்புதம் பார்க்குறான். அவன் கண் எப்பவும் பாருங்கள் பணப்பை மேலேயே இருந்தது, பணப்பை மேலே. இப்பவும் நாமும் கூட எப்பொழுதும் நம்முடைய கண்கள் பணத்தின் மீது இருக்கவே கூடாது. ஐ ஹவ் சீன் so many people, எத்தனையோ பேரை நான்லாம் பார்த்துருக்குறேன். எப்போ பாரு கண் பணம் பணம், அவங்ககிட்ட அதை பிடிங்க, இதுவங்கிட்ட இதை பிடிங்க. சீக்கிரட்டாக என்னென்ன அந்தரங்கத்தில் செய்கிறோமோ அதெல்லாம் வெளியரங்கமாக பதிலில் ஆண்டவர் கொடுப்பார். கடைசியில் யூதாஸ் காரியத்தை என்ன பார்க்குறோம்? வாங்கினா அந்த பணம் 2 காசுக்காக காட்டி கொடுக்குறோம். அவனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சா? இல்லை. கடைசியில் என்ன பார்க்க, நாண்டு கொண்டு இறந்து போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசு எனக்காக சிலுவை மரத்தில் எனக்காக, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் அப்படி ஜெபம் பண்ண, ஒவ்வொருவரும் பரலோகபிதாவே தேவரீர் ஏன் பொருட்டு ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்திற்கு நான் தொங்க வேண்டிய இடத்துல நீங்கள் தொங்கி எனக்கு வர வேண்டிய அடிகளை நீங்கள் உங்கள் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு என்னை மீட்டு கொண்ட அந்த அன்புக்காக ஆண்டவரே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணம் பண்ணுறாப்பா, எங்களை புதுப்பியுங்க ஆண்டவரே, என்றென்று உங்களுடைய பிள்ளையாக வாழ கிருபை தாரும். ஆமேன்.